இன்னும் 2 தரம் காலில் விட வேண்டியிருக்கு. நீங்கள் வண்டி தாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன ஒரு பசுமாடு வருது? பசுமாடு வச்சுருந்தீங்களா? என்னாச்சு அந்த மாடு? காலில் வந்துட்டுவாங்க. சரியாயிருமா? ஓகே பாப்பா. உன் மகனை 6 முறை என்னைய பார்க்க கூட்டு வரணும். 6வது முறை இங்கிருந்து போகும்பொழுது மிக தெளிவுடையவனாய், மனக்குழப்பமற்றவனாய், அடக்கம் மிகுந்தவனாக இருப்பான். தெளிவாக்கி தந்தா போதுங்களா? முதல்ல காலில் வந்துட்டு வாங்க. தொழிலை பற்றி பேசுவதற்கு பௌர்ணமி வரை உத்தாரம் தேவை. பக்கத்தில் வரலாம். வாடா மாறுவோம். இந்தாங்க, பௌர்ணமிக்கு பிறகு உத்தரவு இருக்குது தொழிலில். என்ன கர்மசாமிக்கு என் மகனுடைய ஆரோக்கியத்தை சீர்திருத்தி கொடுத்து கேட்டு வந்த பெண்ணடியாள் என்னம்மா செய்துவான் மகனுக்கு? எங்கே இருக்கான் அந்த பையன்? கால் நல்ல காலில் விழலையே. நீ சரியாக விழுந்துட்டு நீ சரியாக விழலை. போய்ட்டு வா. நல்ல காலில் விழணுங்கிறது அர்த்தம் என்னென்னா உங்கள் மனசு சாமிகிட்ட போகணுங்கிறது தான். நீங்கள் குனிந்து வளைவதை பற்றி அல்ல, உங்கள் உள்ளத்தை கொடுப்பது தான். சரிண்ணே? எவன் கேட்க வரலாம். பராசக்தி வா. 7 வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய வீட்டில் உயிர் சேதம் ஏற்பட்டது. யாரு? அந்த உயிர் சேதம் ஏற்பட்டதுக்கு பின்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தாழ்ந்து கொண்டே போனது. அதில் நிலம் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டன. ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்தில் பத்திரத்தில் இன்று வரை தீர்ப்பாகாத குழப்பம் இருக்கும். அதற்கு பின்பு ஒரு மகனுடைய மூளையின் சம்பந்தமான பிரச்சனை தோன்றியிருக்கும். அதில் அவசியமில்லாத மனக்குறைகள் ஏற்பட்டு செய்வனை கோளாறாக இருக்கலாமோ என்று சொல்லி பல அலைச்சல் துன்பங்களை பெற்றீர்கள். கால் வந்துட்டுவாங்க. யார் வாரா? உன் வீட்டுக்கு ஒரு ஆத்மா தெய்வமாக வருகிறது. அந்த மகனை திருத்தி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இறுதி வரை அப்படித்தான் இருப்பான் அப்படி என்று பல பேர்களுடைய சாபம். அதனால் அந்த மகனுக்கு திருத்தம் உண்டு என்பது என் வாக்கு. திருத்தி கொடுக்க. கால் வந்துட்டுவாங்க. உன் சகோதரனுக்கு இந்த கனியை அறுத்து புழிஞ்சு கொடு. குளிக்க வை தேய்ச்சி மனம் அடங்குவான். பௌர்ணமிக்கு வருகிற பொழுது நிலமாலை சரக்கு முக்கணிகளோடு வந்து குழந்தை வரம் பெற்றுக்கொள்வாயாக. அவங்கள்ட்ட சொல்லி விடுப்பான். கர்மசாமிக்கு சாமி வீடு சம்பந்தமாக மனம் வில்லங்கத்தில் இருக்க மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? வீடு இடம் சம்பந்தமாக பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் இருக்காங்களா? வாங்க. யார்? என்னம்மா பிள்ளைக்கு?
கால் வந்துட்டாங்க. ஒரு கண் சரியில்லை, அது யார் கேட்போம். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு கண் சரியில்லை, அது யாருமா? பக்கத்தில் வாங்க. கண்ணை முடிக்காமா இந்த விரலை பிடி. உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் எங்கே இருக்காங்க? அவங்க வீட்டில் ஒருவருக்கு ஒரு கண் சரியில்லாமல் இருக்காங்க. கால் வந்துட்டு வாங்க. நடக்குமா? நடக்கும். வா பராசக்தி, என்ன வேணும் உனக்கு? இப்போ வரக்கூடிய பௌர்ணமிக்கு இங்கே கூட்டு வந்துட முடியுமா? அந்த அளவுக்கு நம்பிக்கை உடையவர்களாக இல்லை. இந்தா ஆம்பளை பையன் பிறப்பான். நீ கேட்டதுக்காக இந்த கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு. அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். ஓகே, நல்லது. திருப்பூர் 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 பக்தராங்க. திருப்பூர் திருப்பூர் பக்தராங்க. குழந்தை வரம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். ஐம்பத்தி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு திருப்பூர் இல்லை. எங்க பிழைக்கத்தான் அங்கே போயிருக்கிய. ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் என்று சொன்னால், உங்கள் எல்லைக்குள் நீங்கள் வணங்குவதற்கு வரிசையில் சொல்லமாடன் என்னும் ஒரு சாமியும் உண்டா? அந்த வரிசையில் கருப்பசாமியும் பேச்சு இசக்கியம்மன் போன்ற தெய்வங்களும் உண்டு. அந்த தெய்வங்கள் முன்னின்று இது என் பிள்ளைகள் என்று சொன்ன காரணத்தினால் உன் ஊர் திருப்பூர் இல்லை என்பதை உணர்ந்தேன். கால் ஒன்று. திருப்பூரில் யார் மாவாட்டுதா? யார் மாவாட்டுதா? உட்காரலாம். உங்களுக்கு பிறக்கும் குழந்தை பெண் பிள்ளையாக பிறக்கும். அந்த பிறக்கிற பிள்ளைக்கு தர்மசவர்தினி அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? தர்மசவர்தினி. உலகத்துக்கு படிகளக்கும் பராசக்தியின் பெயர். காலம் சொல்லலாம். வரலாம். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வரணும். வராமல் போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். புரிஞ்சுக்கிறப்பன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது கழிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளோடு சரக்கோடு வந்து வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். புண்ணியத்தை அருள்வாய். வாழ்க மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய். சாப்பிட்டு போங்க. உடல்நிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? திருப்பூர் மாவட்டம் பாப்பா. என்ன நீங்கள் யாரு? என்னப்பா உடல்நிலைக்கு? வரலாம். கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காரணும்ப்பா. எஸ். உன்னுடைய உடலை அளவிட்டு பார்த்தேன்.
உச்சி தலைப்பக்கத்தில் ஒரு அழுத்தமும், உடம்பில் ஒவ்வொரு இடங்களில் தசைகள் தேவையில்லாமல் ஏற அடைச்சது மாதிரி வீக்கத்தன்மையும், செய்வன கோளாறு தான் இதை செய்திருக்கு என்ற மனப்பிரமையும் உன் உள்ளத்தில் இருந்து மிக வேதனைப்படுகிறாய். தூங்கும் பொழுது உன்னை அறியாமலே நாம் ரொம்ப கனமாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உன் மனக்கண்ணுக்கு தெரிந்து வாசலில் கூட நுழைவோமா நுழைய மாட்டோமா என்ற மனக்கதவு தோன்றுகிறது. கால் வந்துட்டு வரலாம். நானும் போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, யாருமே என்னை குணமாக்கலை அப்படின்னு உன் உள்ளத்தில் ஓடுது. இது நீர் சம்பந்தமானது. இதுக்கு பேய் கிடையாது, பிசாசு கிடையாது. யாரையாவது நம்பி தகடு எழுதி கட்டிடலாம்னா அவங்களுக்கு வருமானம்தான், அது தப்பு கிடையாது. என்ன, ஆனால் இந்த நோய் உன்னை விட்டு நீங்கிறதுக்கு 6 மாதங்கள் ஆகும். 6 மாதத்துக்குள்ளே படிப்படியாக மெலிந்து சுறுசுறுப்பான மனிதனாக என்னை நீ அன்புடன் காண்பாய். கால் விட்டு வரலாம். என்ன, வரலாம். இந்த இடத்துல உட்காருப்பா, இந்த இடத்துல உட்காரு. என்னையை மட்டுமே நினச்சிக்காப்பா, வேற யாரையும் நினைக்கக்கூடாது. கண்ணை முடிக்கா. இந்தாப்பா 1 நாளைய மறுநாள், அதற்கு அடுத்த நாள் ஒரு நாளைக்கு மாலையில் ஒரு கனியை அறுத்து சாப்பிட்டுட்டு மேலெல்லாம் தேய்ச்சி வெண்ணி வச்சு குளிக்கணும். அன்னைக்கு 7 முறை ஒன்றுக்கு போகும். அதுக்கு பிறகு அடுத்த கனியில் மோஷன் வெளியே போகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக போய்கிட்டே இருக்கும், பயந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்து ஒரு கிறக்கம் வரும், நல்லா தூங்கி எந்திப்போ உடம்பு சரியாகும். போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தா காசு பணத்தோடு கண்ணியமாக இரு. என் மகனுக்கு நல்வாழ்வை கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வா பராசக்தி, கால் வந்துட்டு வா. அங்கே நில்லுமா. ஆத்திர வேண்டாம் பெரியக்கா, நெல்லு. என்ன வேணும் பையனுக்கு? வீட்டுக்கு போகிற பிள்ளையார் கோயில் இருக்கா? அதுக்கு முன்னால் ஒரு மரமும் அம்மன் கோயிலும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாரியம்மா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குமா? கால் வந்துட்டோம். அதான் அதுக்கு பின்னான்னு சொன்னேன். உன் மகனுக்கு 7 மாதங்களுக்கு முன்னால் ஏற்கனவே சில ஜாதகங்கள் பேச்சுவார்த்தையில் முடியும்னு சொல்லி ஏமாந்துருக்கிறீங்க. ஒரு பக்கத்து இடுப்பு கால் போன்ற இடத்துல அவனுக்கு வலி உபாதைகள் இருக்குது. அவனுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை பார்த்தேன். சனி பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும் ஒரு காரணத்தினால் திருமண காலங்கள் இதுவரை நின்று விட்டன. தந்தையாரால் பலன் பெற முடியாத ஒரு மகன். அதே போல் மண்ணும் மனையும் மட்டும் இருக்கும், அதில் மகத்துவத்தையோ வருமானத்தையோ காண முடியாத பிள்ளைகள் நீங்கள். ஆனால் இது 7 ஜென்மத்துக்கு முன்னால் எடுத்த பாவமா அல்லது இன்று ஏதும் நடந்ததா என்ற குழப்பம் உன் உள்ளத்தில். யாரும் செய்வினைகள் வைக்கவில்லை மகளே. ஆனால் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் வருகையிலே தடை இருக்கிறது. இன்றிருந்து 7 மாதத்தை எண்ணிக்கொள். இது என்ன மாதம்? ஜூலை. உங்கள் அப்பன் தமிழ் மாலையை சொல்கிறேன். ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதத்துக்குள்ளே உன் பையனுக்கு திருமணம் செட் ஆயிரும். கால் வந்துட்டு அப்போ. ஆனால் உன் மகனின் ரகசியத்தை சொல்வேன். சொல்லணுங்களா?
உன் பையன் எங்கேயும் கடன் வாங்கியிருக்கானா? ரகசியம்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? நான் ரகசியம்லாம் சொல்லியிருக்கேன். கேட்டுட்டு வா, அது இருந்தால் அதை தீர்த்துருவோம், இருந்தால் இல்லை இருக்கு தீர்த்துருவோம். என்ன புண்ணிய மருமகளே, சென்று வா. காது கேட்காது, காது கேட்காது. அவ்வளோதான். யார் இது? கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இன்னொருத்தனை கால் விட்டுலாம். ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். அப்போ நன்மை உண்டாகலைன்னா என்ன அர்த்தம்? இந்த 2 கட்டளையை கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம். கண்ணதாசன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கும் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வுகள் தோன்றி தான் ஒவ்வொரு பாடலையும் நமக்கு திரைப்படத்தில் கொடுத்துருக்கிறார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் காரை எட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே 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 அப்படியே. உண்மையா இல்லையா? அது நடக்காது. அது நடக்கணும் அப்படின்னு நினைத்து நீ கால் வைத்தால் வாங்கின பணம் பூரா கடனாக மாறும். இருக்க தொழில் ஸ்தாபனத்தை இன்னும் 9 மாதங்களுக்கு ஓட்டுவாயாக. அந்த தொழிலில் இன்னொரு லாபத்தை தருவேன். அதுக்கு பிறகு நீ இன்னொரு இடத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணனா அது நல்லாயிருக்கும். கால் வந்துட்டு வரலாம். எல்லார்ட்டையும் போய் பேசக்கூடாது. மனதை திருத்து மகனே, உயர்ந்து கொள்வாய். கர்மசாமிக்கு பெண்மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வாமா, வெந்நீர் கூடுங்கள். கால் வந்துட்டு வரலாம். அத்துறக்கூடாது, பெலமா பிடிச்சி இழுத்து. என்ன வேணும் பிள்ளைக்கு? பக்கத்தில் வா. உன் பிள்ளை வருகின்ற பொழுது நான் என் கழுத்தில் கிடக்கிறத தேய்ச்சி பார்த்தேன். மாங்கல்யம் தொடங்க மாட்டுக்கு. என்ன மாட்டுக்கு? மாங்கல்ய பாக்கியம் தொடங்க மாட்டுக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அவள் கழுத்தில் திருநாகம் சுற்றி இருக்கு. இந்த திருநாகம் சுற்றி இருக்கிற காரணத்தால் 3 ஆண்டு காலங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்தும் வேஸ்ட்டு. அவள் மனசும் நமக்கு ஒத்துழைக்காது. உண்மையா இல்லையா? அதே மாதிரி வரக்கூடியவைகள் அனைத்தையும் தந்திரமாக பேசி அவளே நெகட்டிவ் பண்ணி விடக்கூடிய அளவுக்கு மைண்டை வச்சுருக்கான். அதனால தான் தேய்ச்சி பார்க்க ஒளி வர மாட்டுக்கு மங்கிக்கிட்டே போகும். அப்படியே ஒரு கல்யாணம் அவள் இஷ்டத்துக்கு மீறி நடத்துனா களத்தி தூர எரிஞ்சிட்டு போயிடுவா. கால் வந்துட்டுவா. அதான் ரொம்பையும் அழுத்தினா 10 பேருன்னு சொன்னேன்.